தமிழ் கலை உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இந்த 45 ஆண்டுகால கலை உலக வாழ்வில் ஒரு 3000 பேரை நான் தாண்டி வந்திருப்பேன். அதில் மறக்க முடியாத 10 பேர்கள் என்று சொன்னால் அதில் தலையாயவர் எம் சரவணன் என்று என் வாழ்க்கை குறிப்பு எழுதி செல்லும். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமூலர் பாட்டு. சுட்ட பிறகு நினைப்பை ஒழிந்து விடுகிறார்கள் மனிதர்கள் என்பது திருமூலரின் இயல்பு குற்றச்சாட்டு. ஆனால் சரவணன் அவர்களை நினைப்பை ஒழிக்க முடியாத மனிதர். என்னை பொறுத்த அளவில் நேரம் கருதியும் முதலமைச்சரின் அடுத்த நிகழ்வு கருதியும் மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓரிரு மணித்துளிகள் அதிகம் போனால் எம் சரவணன் அவர்களின் சார்பில் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என் அறியாமையை மன்னித்தவர் எம் சரவணன். சிவப்பு மல்லி என்ற படத்திற்கு பாட்டெழுத முதலில் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைகிறேன். ஜமக்காலம் விரித்து சங்கர் கணேஷ் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 4 நாற்காலிகளில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ராம நாராயணன் என்னை வரவேற்கிறார். உள்ளே நுழைந்த நான் ஒரு கிராமத்து இளைஞன், நாகரிகம் அறியாதவன். நான் கேட்கிற கேள்வி, உங்களில் யார் குமரன், உங்களில் யார் சரவணன், உங்களில் யார் பாலசுப்ரமணியன் என்று கேட்டேன். இந்த அறியாமையை மன்னித்தார் அல்லவா, அதற்காகவே சரவணன் அவர்களை என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி உள்ள ஒருவராக நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். கலா ரசிகன், வெறும் தயாரிப்பாளர் மாத்திரமல்ல, பணத்துக்கு படம் தயாரிக்கிற கூட்டம் அல்ல ஏவிஎம் குடும்பம். கலை, நயம், மொழி, தமிழ், இசை, ஒப்பனை, நடிப்பு என்று எல்லாவற்றிலும் உச்சம் காண துடிக்கிற கூட்டம் ஏவிஎம் குடும்பத்தார் கூட்டம் என்று நினைக்கிறேன்.